நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இதை எப்படி பேச போறேன் அப்படின்னே தெரியல. முதல்ல ராஜா தோழர் அவர்கள் திருநங்கை பற்றின ஒரு கவிதையை மென்ஷன் பண்ணாரு. அதுக்காக ஒரு புத்தகம் நான் வாசித்தேன் அண்மையில். வெள்ளை மொழி அப்படிங்கிற ஒரு நாவல், ரேவதி அவர்கள் எழுதின ஒரு நாவல். திருநங்கைகளினுடைய முதல் சுயசரிதை நூலாக அது கருதப்படுகிறது. வாய்ப்பு இருந்தால் வெள்ளை மொழி அப்படிங்கிற நூலை வாசிச்சு பாருங்க. உண்மையில் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு நூல். அதை படிக்கும் பொழுது தான் திருநங்கைகளுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட துன்ப நிலைக்குள்ள ஆளாயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை நம்ம மிக எளிதில் கடந்து போயிடுறோம், அவங்கள மிக கேவலமாக நம்ம ஒரு சில நேரங்களில் கருதிடுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. வாய்ப்பிருக்கும் தோழர்கள் வெள்ளை மொழி அப்படிங்கிற அந்த நாவலை அந்த சுயசரிதை நூலை வாசிச்சு பாருங்க. யாருக்குங்க இங்கே டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? டீ குடிக்காமல் இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிறவங்க, மற்றவங்க யாருமே டீ குடிக்க மாட்டீங்களா? சிறப்பு. ஆனால் நான் டீ கண்டிப்பாக குடிப்பேன். டீ இல்லை அப்படின்னா என்னால் அந்த நாளை கடத்திடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. சந்தோஷமாக இருந்தாலும் டீ குடிப்பேன், கஷ்டமாக இருந்தாலும் டீ குடிப்பேன், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கணும்னாலும் டீ குடிப்பேன், நண்பர்கள் சந்திச்சாலும் டீ குடிப்பேன். ஒரு கட்டத்தில் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கல்லூரிக்கு போயிட்டு வரையில் தினமும் டீ குடிக்கிறவங்களாம் மாறிட்டோம். ஒரு நாள் எங்கள் கல்லூரிக்கு போயிட்டு வரும்போது டீ குடிக்கிற காசு இல்லை எங்கள் கையில். அப்போ 12 ரூபா தான் டீ. அப்போ எங்களுக்கு குடிக்கிற காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி நம்ம செத்து போயிடுவோம் இன்னைக்கு, டீ இல்லை நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு மனநிலை வந்துருச்சு. அங்கேருந்து 4 ரோடு, மடத்துக்குளம் 4 ரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் பைக்குள்ளே எல்லாம் தொலாவி பார்த்து சில்லற காசெல்லாம் பொறுக்கி நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு 2 நாள் டீ குடிக்கிறதுக்கு காசு எங்கள் கையில் இருந்துருச்சு. போய் பேக்கரியில் கொடுத்து டீ 2 குடித்ததுக்கப்புறம் தான் நாளைக்கு நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. அந்த அளவுக்கான ஒரு டீ மனநிலை அப்படிங்கிறது எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் டீ குடிக்கிற மனநிலை என்னை விட்டு போகிறதே இல்லை. தினந்தோறும் டீ குடிக்கிறவள, ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிக்கக்கூடியவளாக நான் மாறிட்டேன். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இந்த தமிழ் வாசக பரப்பில் உழண்டுட்டு வர ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய நூல்களை படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த எரியும் பனிக்காடு நாவலை கண்டிப்பாக வாசிச்சே தரணும்னு என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. புத்தகத்தினுடைய விலை பார்க்கும்போதே பல நாவல்களை நான் ஒதுக்கி வச்சிருவேன். சரி, நம்மளால் இதெல்லாம் வாசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ சமீபத்தில் செல்லத்துறை ஐயா அவர்கள் மூலியமாக எனக்கு இந்த எரியும் பனிக்காடு வெறும் 125 ரூபாயில் சீர்வாசகர் வட்டம் வெளியிட்டதுலேருந்து எனக்கு அது கிடைச்சது. நான் முழுவதுமாக வாசித்தேன். ரொம்ப நாள் வாசிக்கணும்னு அவளாக இருந்த ஒரு நாவலை வாசித்தேன். ஏண்டா வாசித்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. இதை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. எங்கே காய்ச்சல் வந்துருமோ அப்படிங்கிற உடம்பெல்லாம் அப்படியே சூடேறிடுச்சு எனக்கு. அங்கே பின்னாடி போய் ராஜா தோழர் பேசவே 2 டீ வேகமாக குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா என்னுடைய மக்களினுடைய வழியை, அவர்களுடைய உணர்வை நான் எப்படி கடத்தணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த உணர்வு இல்லாமல் நான் கடத்திட்டேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த நாவலை நான் படித்து உங்களுக்கு அறிமுகம் செய்கிற பாக்கியமற்றவளாக நான் மாறிடுவேன். அந்த நாவலினுடைய டெப்த், அதனுடைய ஆழம், அதனுடைய உணர்வுகள் எனக்குள்ளே வரணுங்கிறதுக்காகவே எப்போதும் டீயை ரசித்து கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறேன்னா பின்னாடி போய் யாருக்குமே தெரியாமல் வேகமாக குடிச்சிட்டு வந்தேன். அதை பார்க்குறவங்களுக்கு டீனா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் போல வேகமாக குடிச்சிட்டு வருது, 2 டீ குடிச்சிட்டு வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த நாக்கில் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கப்புறம் டீ குடிச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி குடிப்பேன், அந்த சுவை மாறணும் அப்படிங்கிறதுனால அந்த நாக்கில் அந்த டீயினுடைய சுவை இன்னும் எனக்கு ஒட்டிக்கிட்டே இருக்குது. அந்த ஒட்டிக்கிட்டே இருக்கிறதோடைய அந்த தீரதுக்கு முன்னாடியே அந்த நாவலினுடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே கடத்திடணும். என்னுடைய மக்கள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1969 PH டேனியல் அவர்கள் எழுதின ஒரு நாவல் தான் ரெட் டீ. ஆங்கிலத்தில் வெளிவந்த நாவல். அப்போ இந்த நாவல் வெளிவரும்போது முன்னாள் துணை குடியரசுத் தலைவராக இருந்த VV கிரி அவர்கள் இதுக்கு முன்னுரை எழுதியிருக்கார். அப்படி இருந்தும் கூட அந்த நாவல் அந்த ஆங்கில நூலாக வெளிவரும் பொழுது யாருமே அதை வரவேற்கலை. யாருமே அந்த அளவுக்காக அது வாசிக்கப்படாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் 38 ஆண்டுகள் கழித்து எழுத்தாளர் முருகவேல் அவர்கள் அதை தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க, எரியும் பனிக்காடு அப்படிங்கிற. அதுக்கப்புறம் அந்த நாவல் வெளிவந்ததுக்கப்புறம் தமிழ் வாசக உலகில் அது மிகப்பெரிய பரபரப்பை எடுத்துச்சு. இப்போ வரைக்கும் அது வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த நாவல் நடந்த காலகட்டம் 1925. இப்போது 99வது வருடம் ஆயிடுச்சு அந்த நாவல் நடந்த காலகட்டம் முடிந்து. 25வது வருடம் 2025 ஆரம்பிச்சிச்சுன்னா 100 வருடம் கடந்துட்டோம். 100வது வருடத்தில் காலெடுத்து எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இப்போது அந்த சம்பவத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. இப்போவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை மாறாமல் இன்னும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு போராடி கொண்டே இருப்பவர்களாக அவர்கள் இருக்காங்க. அவர்களுடைய குரல் கடைக்கோடியில் இருக்கிற நமக்கெல்லாம் இன்னும் கேட்கறதே இல்லை. கேட்டாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையோ அந்த செவியினுடைய திறனோ நமக்கு இல்லாமலேயே போயிடுது. ஏன் இதை PH டேனியல் எழுதினார் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குல்ல. அப்போது சர் பெர்சிவல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் இருக்கார். அவர் ஒரு நூல் எழுதுறாரு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் டீ இண்டஸ்ட்ரி அப்படின்னு
ஒரு நாவல் எழுதுறாரு. இந்திய தேயிலை தோட்டத்தினுடைய வரலாறு அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலில் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பற்றி அவர் எழுதுறாரு. இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு நண்பர்களாகவும் அவங்களுடைய உரிமையை பெற்றுத்தருவதற்கு அவர்கள் வந்து ரொம்ப போராடினதாகவும் அவங்க தான் எல்லா வகையிலையும் இந்தியர்களுக்கு உதவினார்கள் அப்படின்னும் அவர் எழுதுறாரு. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை எழுதுறாரு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம பிஎஸ் டேனியலுக்கு தோணுது. இல்லை, ஏன்னா அவர் அந்த தேயிலை தோட்டத்தில் கிட்டத்தட்ட 1940 அங்கே ஒரு வேலைக்கு போகிறார். மருத்துவராக, தலைமை மருத்துவராக அங்கே பணியாற்றாரு. அதுலேருந்து கிட்டத்தட்ட 65 69வது ஆண்டு வரைக்கும் 1969 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு 40 ஆண்டுகள் வந்து அங்கே வந்து பணியாற்றார். அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு இல்லையா. அப்போ சர் பெர்சிவல் எழுதுகின்ற இந்த நாவல், இந்த ஆய்வு நூலை படிக்கும் பொழுது இவருக்கு மிகுந்த கோபம் வருது. உண்மையை மறைச்சு எதுக்காக இவர் இப்படி எழுதியிருக்காரு, இல்லை இதுக்கு மறுப்பு நூலாக நான் ஒன்று எழுதுறேன் அப்படின்னு தான் அவர் அவர் வேலை செய்கிற அந்த தோட்டத்தில், இந்த தேயிலை தோட்டங்களில் நடந்த சம்பவங்களை எல்லாம் பேட்டி எடுத்து 1920 25 39 40 வரை காலகட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு பேட்டி கண்டு அதுலேருந்து கிடைக்கின்ற தகவல் வச்சு ஒரு கற்பனை கதாபாத்திரங்களை மையமாக வைத்து இந்த நாவலை வந்து அப்படியே கொண்டுட்டு போகிறாரு. இந்த நாவலினுடைய அடிப்படை விஷயங்கள் நிறைய விட்டு போகலாம். ஏன்னா நான் எப்போவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவளாகவே இருப்பேன். இதில் நிறைய விஷயங்கள் விடுபட்டும் போகலாம். ஒருவேளை விடுபட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லதாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பிள்ளை என்னடா இந்த நாவலில் முக்கியமான விஷயங்களை நிறைய விட்டுட்டு போயிடுச்சு, இதை நம்ம படித்தே அவங்க இவ்வளோதான் இருக்குதா அந்த நாவலில் அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது அந்த நாவலை எடுத்து வாசிப்பீங்க. அதுக்காக நான் விடுபட்டுட்டு போகிற செய்திகள் ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது நாவலுக்குள்ளே போவோம். 1925ஆம் ஆண்டில் ஒரு நாள் இரவு அப்படின்னு இந்த நாவல் ஆரம்பமாகுது. மயிலோடை அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம், அதில் 30 வீடுகள் தான் இருக்குது. அந்த 30 வீடுகளில் ஒரு வீடு மட்டும்தான் ஓட்டு வீடு, மற்ற எல்லா வீடுகளும் குடிசை வீடுகள் தான், கூரை வீடுகள் தான். அங்கே ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் மரத்தட்டிகளும் குறைஞ்ச விலையில் கிடைக்கிற தகர தட்டுகளை எல்லாம் வச்சு கதவை வச்சுருப்பாங்க. மற்றவங்களெல்லாம் பண ஓலைகளால் செய்யப்பட்ட கதவுகள் தான் அடைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 30 குடும்பங்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கின்ற குடும்பம். அவங்களுடைய வயிற்று பொழப்புக்கு, அவங்க வயிற்று கஞ்சிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து ஊர்களில் இருக்கிற நிலங்களில் கூலிகளாக வேலை செய்கிறாங்க. அப்படி தான் அவங்க வயிற்றை கழுவிட்டு வர்றாங்க. அந்த 30 வீடுகளில் ஒரு குடிசை வீடு தான் கருப்பனுடையது. கருப்பன் அன்று நாள் இரவு கிழிந்த பாயில் படுத்துக்கிட்டு உறக்கம் வராமல் தூக்கி தூக்கி போட்டு தவித்து கொண்டே இருக்கிறான். ஏன் தவிக்கிறான்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உறக்கம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் விழிப்பு இருக்கும், உறக்கம் இல்லாதவனுக்கு விழிப்பு என்பதே இருக்காது. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாயில் இந்த உடம்பு படுக்காத அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எந்திரிக்கிறான். அவன் எந்திரிக்கிற பொழுது மிக அதிகாலை பொழுது, யாருமே எழுந்திருக்கல. அந்த ஒரு நேரத்தில் அவன் எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சு அவனுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆச்சு. வள்ளி அவளுடைய மனைவி. அந்த வீட்டில் இன்னொரு வயதான ஒருத்தி இருக்கா, முத்தம்மா. அது கருப்பனுடைய அம்மா. கிட்டத்தட்ட அவளுடைய கணவர் இறந்து 1 வருடம் காலம் ஆச்சு. அந்த 1 வருட காலத்தில் முத்தம்மா ரொம்ப கிளடு தட்டி போயிடுறா. எத்தனையோ கஷ்டங்கள். இப்போது மழை பெய்யலை, வேலை இல்லை, கஞ்சிக்கும் வழி இல்லை. வள்ளியினுடைய கொலுசை அடமானம் வச்சு கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க பசியாத்திட்டாங்க. இப்போ இவன் வேலைக்கே போய் ஆகணும், வேலை கிடைக்கல. இப்போ இந்த கட்டத்தில் கருப்பன் வள்ளியை எழுப்பி, ஏம்மா இருக்கிற ராயை வச்சு கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி நீயும் அம்மையை குடிச்சுக்கிடுங்க, நான் என்ன பண்ணுறேன் காட்டுக்கு போயிட்டு கைதாரில் போய் ஏதாவது வேலை கிடைக்கான்னு பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கயத்தாருக்கு கிளம்பி போகிறான் கருப்பன். இப்போ கயத்தாறு அப்படிங்கிறது மயிலோடை கிராமம் மாதிரி அது ஒரு சின்ன கிராமம் தான். ஆனால் மயிலோடை கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கயத்தாறு அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுனு. அங்கே சந்தை நாளில் நிறைய மக்கள்கள் வந்து பொருட்களை வாங்குறதும் விற்கிறதுமாக ஜோராக இருக்கும். அப்போ தான் வந்து விறகு வெட்டுற வேலையெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ கருப்பன் போகிறான் இல்லையா, இந்த நாள் சந்தை நாள் கூட இல்லை. வேலை கிடைக்குமாங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வயிற்று பொழப்புக்கு போய்த்தானே ஆகணும். அவன் போகிறான், ஒவ்வொரு கடையாக கயத்தாரில் ஏறி இறங்குறான். ஐயா சாமி, இந்த அடிமைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்தால் கொடுங்க, என் பொஞ்சாதி என் அம்மையும் பட்டினியாக கிடக்காக, ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் செய்கிறேன், கொஞ்சம் காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வேலை கேட்குறவனா இருக்கா. அங்கே இருக்கவங்க யாருமே அவனுக்கு வேலையே கொடுக்கல. கடைசியாக ஒரு செட்டியார் கடைக்கு போகிறான். அங்கே இன்னொரு பெரிய கடை கூட இருக்குது கயத்தாரில். ஆனால் அதை விடவும் அந்த செட்டியார் கடை மட்டும்தான் வந்து கயத்தாரில் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. அப்போ அந்த செட்டியார் கடையினுடைய தோரணையை சொல்கிறாங்க. அங்கே ஒரு அழுக்கான தோய்ந்த ஒரு பெஞ்ச் வந்து போடப்பட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சில் யார் உட்காரலாம் அப்படின்னா பண முதலீட்டாளர், நல்ல பணம் வச்சுருக்கவங்களும் அரிசன மக்களும் மட்டும்தான் அந்த பெஞ்சில் உட்காரலாம். மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த பெஞ்சுக்கு கீழே மண்ணு தரை இருக்கும், அந்த மண்ணு தரையில் தான் உட்காரணும். அந்த ஹோட்டலில் இருக்கிற சிப்பந்திகள் வந்து அவங்களுக்கு பரிமாறலாம் மாட்டாங்க, தரையில் உட்காரவங்களும் கொண்டாந்து போட்டுருவாங்க.
நம்மளாம் எடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கிட வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஒரு செட்டியார் கடையில் கருப்பு அங்கே போயும் நின்று, ஐயா சாமி ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, விறகு வெட்டுற வேலை இருந்தால் கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வழக்கம் போல் அந்த செட்டியாரும் வந்து வேலையெல்லாம் இல்லைப்பா, சந்த நாளில் வா பார்க்கலாம் அப்படின்னு முடிக்க விட்றாரு. அந்த செட்டியார் கடையில் நம்மளுடைய இந்த நாவலினுடைய மையம் இந்த மேஸ்திரிகளை வச்சு தான், அந்த கங்காணிகளை வைத்து தான் நகர்ந்துக்கிட்டே போகுது. கங்காணி அப்படிங்கிற ஒருத்த வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க, நல்லா ஆஜானுபாகுவான ஒரு உருவம். அவனுக்கு நல்லா பார்த்தாலே வந்து பணம் படைத்தவனாக தான் இருக்கான், நல்லா வசதியாயா இருக்காய் அவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை கொண்டவன். அவன் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கான். டீ குடிச்சிட்டு காசை கொடுத்துட்டு இந்த கருப்பன் வேலை கேட்குற விஷயத்தில் இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ டீ குடிச்சிட்டு வச்சுட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு கருப்பனை பார்த்து கையசைக்கிறான், வாப்பா அப்படின்னு. இவனும் கருப்பேன், ஐயோ நம்மளுக்கு ஏதோ வேலை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பின்னாடியே போகிறான். அந்த கங்காணியினுடைய பின்னாடியே போகிறான். கங்காணி நேராக போய் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நின்றுட்டு டைம் பார்த்துறேன், நேரம் இருக்குது இன்னும் பஸ் வரைக்கும், இவங்ககிட்ட ஏதாவது பேசுவோம் அப்படின்னு. என்னையா சோகமாக இருக்க, எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கருப்பேன் சொல்கிறான், மயிலோட கிராமம் தானே அப்படின்னு. ஏன்ப்பா சோகமாகவே இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, மழை இல்லை, வேலை இல்லை, அம்மையும் பொஞ்சாதி பட்டினியாக கிடக்காக, ஏதாவது வேலை கிடைச்சாதாயா கஞ்சி கொடுத்த முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற. வேலை இருந்தால் ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். கங்காணி இதுதான் சமயம்னு பயன்படுத்துகிறான். கங்காணி சொல்கிறேன், நான் உன்னை விட மோசமாக இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு குடிசை கூட இல்லை, நீயாவது குடிசையில் படுத்துட்டு நீ எல்லாம் வேலை கிடைக்கலையேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குலாம் குடிசையும் கூட இல்லாமல் சாதாரண ரோட்டில் படுத்து கிடந்தேன், தரையில் மண்ணு தரையில் தான் படுத்து கிடந்தேன். அப்போத்தே ஒரு நாய்க்கரு இந்த கடையை பார்த்துக்கிறியான்னு கேட்டு கூட்டிகிட்டு போனார். 2 நேரம் வெறும் கஞ்சி தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் எப்படியும் இவகாலம் பிடிச்சி மலைக்கு வேலைக்கு போனேன். மலைக்கு வேலை போனதப்போ அங்கேயும் நான் கூலி வேலை தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அங்கேயே நான் மேஸ்திரியாகவும் ஆகிட்டேன். முதல்ல எனக்கு கீழே 10 ஆளுக வேலை செஞ்சாதவங்க, இப்போது 50 ஆள் 100 ஆளுன்னு நிறைய பேர் எனக்கு கீழே வேலை செய்தாவுங்க. நீயும் என் கூட வந்தேன்னா உனக்கும் அந்த 100 ஆளுகளில் ஒரு ஆளாக நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன். நான் இப்போது நாளானைக்கு வந்து என் கூட சில ஆளுகளை கூட்டிகிட்டு சில கூலிகளை கூட்டிகிட்டு மலைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஏயா அங்கே போனால் வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம கருப்பன் கேட்கும்போது சொல்கிறாங்க, ஏயா அங்கே வேலை கொட்டி கிடக்கும்போது இங்கே ஏன்டா இப்படி கஷ்டப்படுறேன், தைரியம் இருக்கிறவன் தான் அங்கே போய் பொழைக்க முடியும். காசு இல்லாத பக்கம் வேலை இல்லாத பக்கம் வேலைன்னா எப்படி கிடைக்கும், மலைக்கு வந்து பாரு அங்கே வேலை எப்போவுமே கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, வருஷம் பூரா வேலை கிடைக்குமா என்ன, அங்கே போனால் வேலை இல்லாமல் இருக்காதில்லண்ணே அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா பசியில் இருக்கக்கூடிய ஒருத்தனை எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவனுடைய கண்ணை நேராக பார்த்தீங்கன்னு வைங்களேன், நேராக பார்க்கவே முடியாது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே பசியில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய முகத்தை, அவனுடைய கண்களை நீங்கள் நேராக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சலனமும் இல்லாமல் அந்த உணவு உங்கள் தொண்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம்தான். அந்த சலனம் இல்லாமல் ஒரு மனிதன் கூட உணவு உண்ண முடியாது. அப்படி எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிடாத, நம்ம குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றிட மாட்டோமா அப்படின்னு குதிச்சு கிடக்கிற அவனுடைய வயிற்றுக்கும் அவனுடைய மனசுக்கும் யார் ஒருத்தர் வருஷம் பூரா வேலை இருக்கும், அங்கே ரொம்ப சௌரியமாக இருக்கலாம், நான் அங்கே போய் தான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க, அந்த கருப்பனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு. அப்போ கருப்பை நான் வீட்டில் போய் யோசிச்சுட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற விவரணை எல்லாம், அந்த எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வால்பாறை எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட்டில் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு கங்காணி எப்படியோ ஒரு விவரணையாக சொல்கிறான். அப்போ தானே வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விவரணை என்னென்னலாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல எடுத்த முன்னாடி சொல்கிறான், ஏலே இங்கே நமக்கு என்னெல்லாம் மரியாதை கிடைக்குது, நாயக்கமாருக தேவமாருக எல்லாரும் நம்மளை எப்படி நடத்துகிறானுங்க, ஒரு நாய் அளவு கூட நம்மளை மதிக்கிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே விடுறதே இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தரதில்லை. இத்தனை நாள் வேலை கொடுத்தவனுங்க இப்போ பஞ்சவன் வந்ததுக்கப்புறம் நீ பட்டினியாக தானே கிடைக்க, உனக்கு அவனுக்கு ஏதாவது சோறு போட்டானுங்களால அவன் வீட்டு வாசலில் கூட நம்ம நிற்க முடியாது. ஆனால் அங்கே வந்து பாருல, மலையில் வெள்ளைக்கார துறைகளுக்கு எல்லாரும் சமந்தான். அங்கே நம்மளை மாதிரியே மேல்சாதிக்காரர்களும் வேலை செய்தாவுங்க. அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதே மரியாதை தான் நமக்கும் கொடுக்குறாங்க. வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே சமந்தான். இங்கேயெல்லாம் நீ ஏன் ஆடு மாடு செத்தா தானே கறி சாப்பிட முடியும், அங்கேயெல்லாம் வாரம் ஒருக்கா மாட்டுக்கறி நமக்கு கிடைக்கும்ல, அதுவும் கொளுத்த பசுமாட்டுக்கறியாக நமக்கு கிடைக்கும். இங்கே உனக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன், சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு மணிக்கணக்காக நடந்து போவேன், நிறைய கிலோமீட்டர் நடந்து போவேன். ஆனால் அங்கெல்லாம் வைத்தியரை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க வெள்ளைக்கார துறைக்கு. உனக்கு முடியலன்னா வீட்டிலேயே வந்து பார்ப்பாங்க. அது மாதிரி உனக்கு இங்கே சுகமில்லைன்னா உன் குடும்பத்துக்கு கஞ்சி ஊற்றுறக்கெல்லாம் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, உன் பொஞ்சாதி அம்மையெல்லாம் பட்டினியாக தான் கிடக்கணும். ஆனால் வெள்ளைக்கார துறைக்கு அவங்க மலையில் வந்து பாரு, உனக்கு உடம்பு முடியலை அப்படின்னாலே வெள்ளைக்கார துறைகளே உன் பொஞ்சாதிக்கு அம்மைக்கு எல்லாத்துக்குமே உன் குடும்பத்துக்கு சோறு பொங்குறதுக்கு காசு எல்லாமே கொடுத்துருவாங்க. ரொம்ப சௌரியமான ஒரு இடம். உனக்கு வேலை செய்ய பிடிக்கலையா, நீ உடனே திரும்பி வந்துடலாம். உனக்கு திரும்பி வர்றதுக்கு காசு பணமெல்லாம் போட்டு அவைகளே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. நீ வேலை செய்ய பிடிக்கலையா, ஒரு நாள் ஓய்வு எடுக்கணுமா, தாராளமாக எடுத்துக்கலாம். அங்கே யாருமே உன்னைய திட்டுறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ நீ வேலை செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறக்கோ ஆளே கிடையாது அப்படின்னு எல்லா விஷயங்களையும்
சொல்லிடுறான். கருப்பனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. ஏன்னா அவன் ஊரில் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்கான். மலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து சொந்த ஊர்லேயே நல்ல வசதியாக இருக்கான். இவனை மாதிரி நம்மளும் ஆயிரலாம் அப்படின்னு பேராசையில் தான் கருப்பு இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நான் எதுக்கோ வீட்டில் போய் கலந்து பேசிட்டு சொல்கிறேனே அப்படின்ட்டு அவன் போகிறான். போகையில் கங்காணி 1 ரூபா செலவுக்கு காசு கொடுக்குறான். அந்த 1 ரூபாயில் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் இந்த விஷயத்தையெல்லாம் கருப்பை சொல்கிறான். கருப்பு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு விதமான மனக்குழப்பம் தான். முத்தம்மாக்கு வள்ளிக்கு 2 பேர்த்துக்குமே ஒரு மனக்குழப்பம். இங்கிருந்து காணாத தூரம் மலை எங்கேயோ இருக்குது, எஸ்டேட் எங்கேயோ இருக்குது. நம்ம இந்த மயிலோடைய விட்டு இந்த கயத்தாரை விட்டு அவங்க எங்கேயுமே போனதில்லை. திடீர்னு மலைக்கு போய் பொழைக்கணும்னு சொல்கிறாரே நம்ம கருப்பை, நம்ம மாமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. வள்ளியினுடைய அப்பாகிட்டையும் அதாவது கருப்பனுடைய கூட பிறந்த அக்காகிட்டையும் அவங்ககிட்டையும் எல்லாத்திட்டையும் விசாரிக்கிறான். சரி போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இரவு நேரம் கங்காணியை பார்த்துட்டு வந்த நாள் இரவு நேரம் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்தம்மா, வள்ளி, கருப்பன் இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அங்கே தான் ஒரு குடுகுடுப்பு வரவேன். குடுக்குன்னு வந்து குடுகுடுப்பை போட்டு ஆட்டிக்கிட்டே அவன் சொல்கிறான், நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, வெளியூருக்கு போகிற நல்ல யோகம் பிறக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு காசு கொட்டுன்னு கொட்ட போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு அவன் வாக்கு சொல்லிக்கிட்டே போகிறான். முத்தம்மாவுக்கு எல்லாமே நல்ல சகுனமாக தாயா இருக்குது. நீ மலைக்கு போ, நல்ல காசு பணம் சம்பாரிச்சிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடு, ஒரே வருஷத்தில் திரும்பி வந்துடு. நம்ம இங்கேயே பொண்டாட்டி பிள்ளைகளோட நீ சந்தோஷமாக இருக்காத என் கண்ணால் நான் பார்க்கணும். நீ போ, நான் இருந்துக்கிடுறேன். ஏன்னா வயசான முத்தமாக மலைக்கு அழைச்சிட்டு போக முடியாது. ஆனால் வள்ளி வந்து நான் கூட வந்தே அவன் ஒத்த காலில் நின்றுட்டா. சரி கருப்பனும் வள்ளியும் மட்டும் போகலாம், காலையில் ராவு காலத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுப்பா அப்படின்னு முத்தம்மா வேக்கானமெல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கங்காணியை பார்த்துட்டு ஒரு 40 ரூபா அவன் வந்து அந்த ஏஜென்ட் கிட்ட வாங்கி கொடுக்குறான். அந்த 40 ரூபாயில் 20 ரூபா அம்மைக்கு கொடுத்துட்டு 20 ரூபாயை செலவுக்கு வச்சுக்கிட்டு புறப்படுறாங்க. கருப்பனும் வள்ளியும் கிளம்பிடுறாங்க. இது வரைக்கும் ஒரு கட்டமாக இந்த நாவல் கடந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் வருகின்ற பகுதி அப்படியே நாவலை இன்னொரு திசையில் புரட்டி போடுகிறது. இது நாள் வரையும் இருக்கின்ற இந்த எண்ணங்கள், அந்த கருப்பன் வள்ளியினுடைய அந்த எண்ணங்கள், அந்த உணர்வுகள் எல்லாமே அப்படியே ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு நாவலினுடைய பகுதியாக அடுத்து மாறுகிறது. அந்த நாவல் முழுவதுமே அத்தியாயமாக கடக்கிற சூழ்நிலையில் இப்போது இவங்க கருப்பன் வள்ளியும் மலைக்கு போவதற்கு தயாராகிட்டார்கள். இப்போது அவங்க ஒரு ரயில் நிலையத்தில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரயில் வரணும், ரயிலில் தான் இவங்க பிரயாணப்பட போகிறாங்க. அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கள மாதிரியே ஏகப்பட்ட கூலிகள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவருக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. மலைக்கு போயாவது இந்த வயிற்றை காப்பாற்றுவோம், இங்கே கடந்து பட்டினி கடந்து சாகிறதுக்கு ஏதோ ஒரு பக்கம் போய் வேலை செஞ்சு இந்த உடம்பை இந்த உயிரை வளர்த்திருவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் குழந்தை குட்டிகளோட அவங்க அந்த ரயில் நிலையத்தில் இவங்கள மாதிரியே எக்கச்சக்கமான கூலிகள் வந்து அந்த ரயில் நிலையத்தில் வந்திருக்காங்க. இப்போ ரயில் வருது, அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். ரயில் வருகின்ற அந்த அதிர்வை கூட, அந்த ரயிலினுடைய ஓசை கூட கேட்கும் பொழுது அவங்களுக்கு பயமாக இருக்குது. இதனால் வரைக்கும் மயிலோடையும் கைத்தாறு அந்த மாதிரியான கிராமங்களை விட்டு வெளியே செல்லாத அந்த மனிதர்கள், வெளியே செல்ல விரும்பாத அவர்களுடைய மனங்கள் முதல் முறையாக ரயிலினுடைய அதிர்வை கூட தாங்க முடியாத மனங்களோடு அந்த ரயிலில் பிரயாணப்பட தயாராகிறது. அந்த ரயிலில் ஏறுறாங்க. அந்த ரயிலில் ஏறும் பொழுது அந்த கூட்ட நெரிசலை விவரணையாக சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது தெரியுமாங்க? ஒரு டப்பாக்குள்ளே கடுகு கொட்டி வச்சா எப்படி இருக்கும், அதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து கேப்பை பார்க்க முடியாது. நிறைய அப்படின்னு வழிய அந்த கடுகை நிறச்சி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த ரயில் பெட்டிகள், அந்த கூட்ட நெரிசல்கள்ல அப்படி ஒரு அல்லோகலமாக இருக்குது. அங்கே குழந்தைகள் அழுகுது, பால் கொடுக்க முடியல, அந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல, மூச்சு முட்டுது. அவ்வளோ நெரிசலில் அந்த ரயில் அத்தனை கூலிகளை ஏற்றிக்கிட்டு அந்த வால்பாறை எஸ்டேட்டுக்கு பயணப்படுது. ஒரு கட்டத்தில் இறங்கிறாங்க. அந்த எஸ்டேட் அடையிறதுக்காக பல கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அந்த தேயிலை தோட்டத்தினுடைய அந்த மலைகளினுடைய அழகையெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. பரதேசி படம் பார்த்துருக்கீங்களா? பரதேசி படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரதேசி படம் வந்து இந்த நாவலை வந்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாலா அவர்கள் இயற்றியிருப்பார் இல்லையா? அந்த பாலா அவர்கள் இயற்றிய படத்தில் ஒரு பெரிய விமர்சனம் வந்தது. பாலா வந்து சில காட்சிகளை வந்து மையப்படுத்தி எடுத்திருக்காரு, அந்த தேயிலை தோட்டங்கள் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளை எடுத்திருக்காரு. அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் நாவலில் வருகின்ற பல விஷயங்களை அவர் புறக்கணிச்சிட்டாரு. இந்த திரைப்படங்கள் நாவலில் இருந்து திரைப்படமாக மாறுது இல்லையா? அப்படி மாறும் பொழுது நாவல் பல இடங்களில் படங்களில் வெளிப்படாமல் போயிடுது. முக்கியமான உணர்வுகள் சினிமாவில் காட்டப்படாமல் போயிடுது. அப்போ நாவலினுடைய உண்மைத்தன்மையை அது புறக்கணிக்கிறதா இருக்குது, வேறொரு பாதைக்கு அது இழுத்து செல்வதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து எழுத்தாளர் முருகவேல் ஒரு முறை சொல்லியிருப்பார், அதுலேருந்து எனக்கு சினிமா மீது ஒரு பற்று இல்லாமல் போயிடுச்சு. இந்த நாவல்கள் சினிமாவாக்கப்படுவது படமாக்கப்படுவது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதனுடைய பணி அப்படிங்கிறது, அதனுடைய தாக்கம்ங்கிறது வேற மாதிரி புலப்பட்டு போயிடுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் முருகவேல். இப்போ இவங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? அந்த எஸ்டேட் இப்போ கங்காணி சொன்னான்ல முன்னாடி இப்படியெல்லாம் இருக்கும் எஸ்டேட்டில் அப்படின்னு, இந்த பகுதி அப்படியே அங்கே மாறுது. உள்ளே போகிறாங்க, கருப்பனும் வள்ளியும் உள்ளே போகிறாங்க.
அங்கே லயன் வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள்லாம் இருக்குது. நம்ம இந்த 3 நாளைக்கு முன்னாடி, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சது இல்லையா, நம்ம நிகழ்வை ஒத்தி வச்சதுக்காக அந்த மழை பெஞ்ச காலத்தில் நம்ம வெளியே கூட போக முடியல. தொடர்ந்து மழை, இதனால் வரைக்கும் அப்படி ஒரு மழையை நான் கண்டதே இல்லை. காலை கீழே வைக்க முடியலங்கனால வெளியவே போகலை. எனக்கெல்லாம் குளிர் தாங்க முடியலை. என்னடா அது நசனசனசனசன பேஞ்சுக்கிட்டே கிடக்கு, ஒரே தொல்லையாக கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. முந்தா நாள் நம்ம வெள்ளிக்கிழமை பெஞ்ச மழைக்கு உடுமலை அங்கங்கே தண்ணி தேங்கி கிடந்தது. நடந்து ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது தண்ணி. அந்த சாக்கடை தண்ணியும் அந்த சேத்து தண்ணியும் கலந்து ஒரு மாதிரி நசனசன்னு இருக்குது. ஆனால் மலைகளில் ஊட்டி, நீலகிரி அது மாதிரியான இடங்கள்ல எந்நேரம் மழை பெய்கிற ஊர்கள் இல்லையா, அந்த மலைப்பகுதிகளில் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்க வீடு இருக்கு இல்லையா, இப்போ இவங்க வள்ளி கருப்பன் உட்பட கூலிகள் தங்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது லயன் வீடுன்னு சொல்லுவாங்க, பாடின்னு சொல்லுவாங்க அந்த வீடை. இதில் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது, ஒரு ஆய்வு குறிப்பு இருக்குது. பாடின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதின ஊரும் சரியும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நூல் இருக்குது. அதில் முல்லைத்திணை மக்கள், முல்லைத்திணைனா அவங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரிச்சிருப்பாங்க நம்ம நிலைப்பகுதியை. அதில் முல்லைத்திணைங்கிறது காடும் சார்ந்த நிலப்பகுதியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய முல்லைத்திணை மக்கள் இருந்த வீடுகளுடைய பேர் பாடின்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க பாடிங்கிற சொல் இருந்தது அப்படின்னு. இப்போ அதே சொல்லு இங்கே நம்ம எஸ்டேட் பகுதிகளில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமான குறிப்பு. சங்க காலங்களில் பயன்படுத்தின பாடிங்கிற சொல் இப்போவும் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடிய நாவலாக இது இருக்குது. அது ஒரு முக்கியமான குறிப்பு. சரி பாருங்கள், அப்போது இந்த வள்ளியும் கருப்பன் உட்பட எல்லா குழிகளும் அந்த பாடியில் தான் இருக்கணும். அந்த பாடி தரையில்லாத ஒரு வீடு, சரிங்களா, மழை பெஞ்சா ஒழுகும். அந்த இடத்துல எப்போவுமே மழை பெய்யும். உள்ளே சேரி சகதியமாக சதன்னு இருக்கக்கூடிய ஒரு தரைப்பகுதி அங்கே தான் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு அறை தான் இருக்கும். அங்கே ஒரு ஓரத்தில் நீ மறைச்சு சமையல் பண்ணிக்கணும். அதில் 2 குடும்பத்தை உள்ளே விடுவோம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குழந்தை குட்டியோடு இருக்கவனா இருந்தாலும் சரி, 2 குடும்பம் இருக்கும். ஒரு சில சமயத்தில் 3 குடும்பம் கூட இருக்கும் அந்த பாடி அப்படிங்கிற ஒரு சின்ன அறைக்குள்ளே. இப்போ நீ என்ன பண்ணணும்னா, 2 குடும்பம் இருக்கியா, நீயா போய் அந்த மலையில் விறகெல்லாம் வெட்டிட்டு வந்து ஒரு தடுப்பு செஞ்சு மறைச்சு நீ அங்கேயே வந்து குடியிருந்துக்கணும். வேறு வழியே இல்லை. கருப்பனைக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா பக்கத்துலேயே வைத்தேன்னா அப்படின்னா இப்படின்னா இப்போ இப்படி இருக்குது இடம், அவன் போய் தனக்குன்னு தனியாக ஒரு அறை வேணும் அப்படின்னு கேட்குறான். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இல்லையா, அறை கேட்குறான். ஓங்கி பலான்னு ஒரு அறையோட கங்காணி கேவலமான கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அவனுக்கு பேர் எதிர்ச்சியாக இருக்குது. இந்த கங்காணியா, அவன் பேர் சங்கர பாண்டியன், இந்த கங்காணியா நம்மளை அப்படியெல்லாம் சொல்லிங்க அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அவனுக்கு. இப்போ இவங்க பாடியில் தங்க விட்டாங்க இல்லையா, அந்த கதையை முழுவதும் எனக்கு சொல்வதற்கான நேரம் இல்லை, முக்கியமான விஷயங்கள் நிறைய கடந்து போயிடும். அப்போ இந்த பாடியில் தங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து இவங்களை பதிவு பண்ணணும் கூலிகளாக. பதிவு பண்ணுற இடத்துல மருத்துவ பரிசோதனை செய்வாங்க. இந்த கூலியில் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அது அவங்களோட உடல்நிலை வந்து வேலை செய்யறதுக்கு தகுதியாக தான் இருக்கா, அவங்களால வேலை செஞ்சிட முடியுமா அந்த தோட்டத்தில் அப்படின்னு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யணும். அதுக்கு ஒரு மருத்துவர் வேணும் இல்லையா, அங்கே ஒரு மருத்துவர் இருக்கேன், அவன் பேர் குரூப்பு. அவன் சரியான டூப்பு. ஏன்னா அவன் ஒரு கம்பவுண்டராக இருந்தவன். அங்கே கம்பவுண்டராக இருந்தவன் தான் டாக்டராக இருந்தவன் தான் கம்பவுண்டரு. அவன் மேஸ்திரி எல்லாம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒருத்தன். ஏன்னா கூலிகளுக்கு இப்போ 100 ரூபாய்க்கு அவன் வேலை செய்கிறான்னு வைங்களேன், கூலியை இப்போ கூட்டிகிட்டு போனவங்க 10 ரூபா வந்து கமிஷன் மேஸ்திரி கிடைக்கும். அப்போ கூலிக்கு குறையுது, கூலிக்கு வேலை செய்கிற எண்ணிக்கை குறையுது அப்படின்னா அவனுக்கு கமிஷன் குறையும். இப்போ கூலிகை கொண்டு போன 100 பேர் கூலிகளையும் 100 பேர்த்தையும் பதிவு செய்யணும் அவன். அப்போ 100 பேருமே உடல்நிலை சரியானவங்களா இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, வயோதிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் பதிவு செஞ்சாகும் போது அவன் கொஞ்சம் காசை குரூப்புக்கு கொடுத்து டாக்டருக்கு கொடுத்து எல்லாத்தையும் வந்து பதிவு செஞ்சிருவான். எல்லா குழிகளையும் பதிவு செஞ்சிருவான் அந்த கம்பவுண்டராக இருக்கக்கூடியவன். இப்போது அந்த குழந்தைகள், அந்த பெண்மணிகள், அந்த வயோதிகர்கள் எல்லாருமே வந்து தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சே ஆகணும். அதிகாலை பொழுதுல கதவை தட்டி அந்த மேஸ்திரியை வந்து எல்லா குழிகளையும் எடுத்துகிட்டு வந்தாராம். இருட்டு சூழ்ந்த ஒரு இடம், இன்னும் விடிய கூட இல்லை. எல்லார்த்தையும் தேயிலை பறிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே பெண்கள் பலவிதமான மனநிலைகளில் இருக்கிறாங்க. ஆண்கள் வெறுமனே வேகப்பட்ட வெறுப்பில் இருக்காங்க. வெறுமையினுடைய உச்சம் சொல்கிறோம்ல, வாழ்தல் அப்படிங்கிறது மிக எளிதுன்னு நம்ம நினைக்கிறோங்க. உலகிலேயே ரொம்ப இன்பமான விஷயம் பயணம்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அந்த பயணம் எல்லாத்துக்குமே ரொம்ப இன்பகரமானதாகவும் இருக்கிறது இல்லை. அந்த பயணம் இன்பத்திலேயே முடியறதும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பயணப்பட்ட வந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, ஒருவேளை என்றென்றைக்குமாக விடையளிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையோடு தான் அவங்க பயணப்பட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போது தேயிலை தோட்டத்துக்கு எல்லாருமே போகிறாங்க இல்லையா, அந்த பெண்கள் பலவிதமான மனநிலைகள் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த இடத்துல இந்த பதிவு பண்ணும்போது ஒயிட்டுன்னு சொல்கிற ஒரு வெள்ளைக்காரத்தோட இருப்பான். யார் யார் கூலிக அப்படிங்கிறத பேரை வந்து எழுதி அவன் தான் பதிவு பண்ணுவான். பதிவு பண்ணும்போது பெண்கள் எல்லாம் பார்த்தான்னா அவன் கொஞ்சம் சிலுமிஷமெல்லாம் பண்ணுவான். இடுப்பை கிள்றது, கன்னத்தை கிள்றது, அவனை கிண்டல் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. புதுசாக வந்தாங்க இல்லையா கூலிகள், அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள், நம்மளுடைய இந்திய பெண்கள்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆங்கிலேயர்களுக்கு அதெல்லாம் இருக்குது. அங்கே இருக்க மேஸ்திரி, ரைட்ரு, குமாஸ்தாலேருந்து எல்லாருமே வெள்ளைக்கார துறை வரைக்கும் எல்லாருமே பெண்கள் வந்து தன்னோட இச்சைக்காக பயன்படுத்திக்கிறவங்களாக இருக்காங்க. ஒரு சில பெண்கள் அவங்க இச்சைக்கு பயன்படலை அப்படின்னா அவங்கள சரி மாதிரியாக அடிப்பானுங்க.
பெரம்பலே அடிப்பானுங்க. அவங்க தேயிலை பறிக்கும் போது கொழுந்து பறிக்காத, முத்துநலை பறிக்காத, சரியான இலையா பறியும் பின்னாடியே அடிச்சுட்டு வரக்கூடியவனா இருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இவனுடைய இச்சைக்கு அடிபணியலை அப்படின்னா வேணும்னே அவளை குத்தம் சொல்லி கையில் பெரம்பால் அடித்து கை வீங்குற அளவுக்கு பண்ணி அவளை அடித்து கொடுமைப்படுத்துவாங்க. அதே சமயம் அவள் வேலைக்கு வந்தாலும் அவளுடைய கணக்கை வேறொரு பெண்ணுக்கு அவளுக்கு வேண்டி அவளுக்கு விருப்பமான பெண்ணின்ல கணக்கில் எழுதி அவளுக்கு சம்பளத்தை கொடுத்துருவா. இவன் அந்த வேலைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து கணக்கு எழுதி பொய் கணக்கு எழுதி வச்சிருவானுங்க அந்த மேஸ்திரிக்காரனுங்க. இதில் இடையில வெள்ளைக்கார துறைகள் வந்தால் ஐயா சாமி, ஐயா துறைகளே, சலாம் ஐயா, சலாம் துறைகளேன்னு வணக்கம் போடணும். ஒருவேளை நீ அவன் வரும்போது கவனிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் செத்தைங்க. அன்னைக்கே அவன் அடித்து தொடிச்சு சாகர அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு தேயிலை செடிக்கு அடியில் அடியுரமாக இடப்பட்டவர்கள் எல்லாமே நம்ம இந்திய மக்களினுடைய, நம்ம திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய, ராமநாதபுரம் பக்கம் இருக்கக்கூடிய மக்களினுடைய ரத்தங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆதவன் திச்சனியா அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஒரு அழகான கவிதையை குறிப்பிட்டிருப்பார். நீங்கள் குடிக்கிற ஒவ்வொரு கோப்பை தேடிலும் ஒவ்வொரு துளியிலும் என் மக்களுடைய ரத்தம் கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த நாவலை வாசித்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கோப்பை தேநீரை நீங்கள் அருந்தும் போது அந்த ரத்த கவிச்சி வாடை வீசிச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம மக்களுடைய அந்த வேதனையும் அடக்குமுறையும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடும். இப்போ இந்த அடிச்சு இந்த பெண்கள்லாம் இது ஒரு சாதகங்க. இந்த வேலையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய மானத்தை காப்பாற்றணும், என்னுடைய அறத்துலேருந்து நான் தவறக்கூடாதுன்னு ஒரு சில பெண்கள் இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்குவாங்க. என்ன நடந்தாலும் தன்னுடைய உடம்பை தன் கணவரை தவிர வேறு யாரும் அணுகக்கூடாது, அனுமதி இல்லாமல் வேறு யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதி அந்த பல கொடுமைகளுக்கு ஆளாவாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இத்தனை கொடுமை ஏன்டா அனுபவிக்கணும், சாதாரண இந்த உடம்பு தானே, போய் தொலை இது போ, அவன் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு அவனுக்கு ஒத்துதி அவனுடைய இச்சைகளுக்கு அவங்க தன்னுடைய அழகை தன்னுடைய உடம்பை கொடுத்து அந்த இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளை பாருங்கள். நம்ம நாட்டில் நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கோம், நம்ம மண்ணிலேயே நம்ம அவ்வளோ கேவலமாக நடத்தப்படுறோம். அந்த பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ பரவாயில்ல இருந்துட்டு போகுது, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சலுகைகளை வச்சு நான் என்னுடைய வயிற்றை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னா அப்படி போகிற பெண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த பெண்களுடைய கணவன்மார்கள் இருக்காங்க இல்லையா, இது எல்லாம் தெரிஞ்சும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வெறுமையில் தட்டி கேட்டால் அவன் அடித்து கொண்டு போடுவான். வயிற்றை வளர்க்கணும், நம்மளை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் ஊர்களில் விட்டுட்டு வந்திருப்போம், அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும், அவங்களுக்கு தேவையான பணத்தை இங்கிருந்து நம்ம வருமானத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறனால எதுவும் எதுவே பேச முடியாது. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இந்த இடத்துல அந்த ரைட்டருன்னு சொன்ன இல்லையா, ஒரு முக்கியமான 3 பேர் அங்கே இருப்பாங்க. ரைட்ரு, குமாஸ்தா, அதுக்கப்புறம் மேஸ்திரிகன்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி ஒயிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மேலதிகாரி, இவங்கெல்லாம் இருப்பாங்களே. இவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் வந்து அது ஒரு புறம் போய்கிட்டு இருக்குது. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான கதாபாத்திரம் அப்படின்னா அப்பாவு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த வால்பாறை எஸ்டேட்லேயே வேலை செய்யக்கூடியவராக அந்த அப்பாவு இருக்கார். இதுக்கு முன்னாடி சிலோனில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்டில் வந்து அவர் வேலை செஞ்சவர். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் விடுமுறை கிடைக்கும். அப்போ இவங்கெல்லாம் போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு கறியெல்லாம் வறுத்து சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிறாங்க. அந்த ரைட்ரு, இந்த குமாஸ்தா, அந்த மேஸ்திரின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடிக்கும் போது பலதரமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கேளிக்கையாக பேசிக்குவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, இப்படி சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காதுக்கு, அது பேச்சு வழக்கில் எனக்கு அப்படி தான் வருது, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பொம்பளைங்க சமாச்சாரங்களை வந்து பேசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நான் இப்படி இந்த பெண்ணை வச்சுருந்தேன், குழந்தைகளை இப்படி பேத்துக்கிட்டேன், எனக்கெல்லாம் கணக்கு பார்த்தா எத்தனை பொண்டாட்டிக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் இல்லாமல் அப்படி அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா, இவங்களாம் ரொம்ப கேவலமாக நடந்துக்குவாங்க. நம்ம மக்கள் தான் அவங்களும், நம்ம கூட இருந்தவங்க அங்கே, ஆனால் அவங்க மேஸ்திரியாக இருக்காங்க. இன்னொரு மேஸ்திரிக்கு அந்த சங்கர பண்ணியாங்க கூட பரவாயில்லைங்க, இன்னொரு மேஸ்திரியை சொல்லுவாங்க. இதில் அந்த மேஸ்திரி என்ன பண்ணுவான்னா, அந்த தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, நம்ம போனவங்களை யாரையும் பொம்பளையெல்லாம் குடும்பமாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டான், அவன் போனால் ஆம்பளைகளை மட்டும்தான் கூட்டிகிட்டு போவானா. கூட்டிகிட்டு போய் அந்த பாடியில் அடைச்சி வச்சுருவான். நைட்டுக்கு வந்து சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவான், அவங்க காலையில் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவான். அடுத்த நாள் காலையில் வேலை செய்ய போவாங்க இல்லையா, அங்கே காவக்காரங்களை பின்னாடியே தாட்டி விட்டுருவான், அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது, அவன் வேலை செய்யாமல் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அவன் ஏதாவது தப்பு சவால் ஏதாவது பண்ணிட்டான், ஏதாவது சண்டை கட்டுறான் அப்படின்னா கூலியாளர்களை விட்டு ரவுடிகளை விட்டு அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறான். ஆம்பளையால் மட்டும்தான் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறக்கு அதுக்கு வச்சிருக்கா, கஞ்சி மட்டும் தான் காய்ச்சி கொடுப்பாங்க, அரிசியெல்லாம் தரமாட்டாங்க. இப்படி ஒரு சூழலில் வந்து மேஸ்திரி வந்து போய்கிட்டே இருப்பா. எதிர்த்து பேசினா அடித்து கொள்ள பல பேர்த்த கொண்டிருக்கிறான் அந்த மேஸ்திரி. அங்கே குழந்தைகள் நிறைய செத்துருக்கு. இதில் மழை பெய்யும் போது மலேரியா காய்ச்சல் அங்கே பரவும். அங்கே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்படுங்கிறத ஒரு ஆய்வு நிரூபிச்சிருக்கு. அந்த காலகட்டங்களில் கருப்பை புற்றுநோய்க்கு ஆள்பட்டுருக்குறாங்க. இங்கே தான் கம்பவுண்டரும் டாக்டர் எல்லாமே ஒன்று தான் ஆச்சு, வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப பராமரிப்பே இல்லாமல் ஒரு குட்டி சவராக இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியாக தான் இருக்கும் அங்கே எஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் கங்காணி என்ன சொன்னான், வைத்தியர் வீட்டிலே வந்து வேலை பார்ப்பான், உன் பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா சோறு தண்ணியெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னான் இல்லையா. அங்கே அப்படியெல்லாம் இல்லை, நீ அங்கே படுக்கிறதுக்கு படுக்க கூட இல்லை அந்த ஆஸ்பத்திரியில், உன்னை கொண்டு வந்து போட்டுறோனே
நீ கொண்டாந்து போட்டு உன் பஞ்சாதி ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்னா நீ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது ஆஸ்பத்திரியில். அவளை பார்க்கறக்கெல்லாம் யாரும் இல்லை, அங்கே உதவிக்கும் கூட ஆள் கிடையாது அங்கே பார்க்கறக்கு. நீ வாட்டுக்கு படுத்துக்க வேண்டியதுதான், நீ வாட்டுக்கு வேலைக்கு போய்க்க வேண்டியதுதான். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் நேரம் தான் வந்து நீ என்ன பண்ணணும், அவளை உன் பஞ்சாதியை பார்த்துக்கணும். அப்படி மருந்தெல்லாம் இல்லை அந்த ஆஸ்பத்திரியில். ஏதோ குறிப்பிட்ட 2 மாத்திரைகளும் சில மருந்துகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்குது. அங்கே எத்தனையோ கரு கலைந்திருக்கிறது பெண்களுக்கு. ஒரு முறை கரு கலைந்தாலே பெண்கள் படும் அவதி ஏராளம். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏகப்பட்ட முறை கரு கலைந்திருக்குது. ஏகப்பட்ட முறை அந்த பெண்கள் இறந்தும் போயிருக்கிறாங்க. அங்கே குடும்பத்தோடு போனவங்க திரும்பி வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திரம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த நாவலில். இப்போ இந்த இடத்துல வள்ளியும் கருப்பனும் இருக்கா. கருப்பனுக்கு ஒருக்கா அந்த காய்ச்சல் பாதிக்கப்படுது. 1 வருடம் கழிந்தது. 1 வருடம் முடிஞ்சு அவனால் வீட்டுக்கு போக முடியல. அவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, 1 வருடத்தில் தீவிரமாக வேலை செஞ்சு எப்படியாவது பணம் சம்பாரிச்சு ஊருக்கு ஓடிடலாம், காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு முடிவு வர்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ சம்பளம் ஒன்று கொடுக்கணும்ல. அங்கே மாத சம்பளம்லாம் கிடையாது, வார சம்பளம்லாம் கிடையாது, தினக்கூலியும் கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்கா தான் கணக்கு முடிப்பான். கணக்கு முடிக்கும்போது மேஸ்திரி பக்கத்துலேயே நிற்பான். அந்த 40 ரூபா வாங்கி கொடுத்தான் இல்லையா, ஆரம்பத்தில் 40 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அந்த 40 ரூபா மேஸ்திரி கணக்கு. இப்போ அந்த கணக்கு முடிக்கும்போது அந்த 10% கமிஷன் இருக்குல்ல, அதை அவன் எடுத்துக்கோ. அந்த 40 ரூபா தனிக்கணக்கு. இந்த கமிஷன் இவன் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 10 ரூபா மேஸ்திரிக்கு. இவன் எவ்வளோ வேலை செஞ்சுக்கானோ அந்த கூலியிலேருந்து 10 ரூபாய் எடுத்து அந்த கமிஷன் தொகையை மேஸ்திரி பக்கத்துலேயே நிற்பான். அவனுக்கு கொடுத்துட்டு இப்போ அவன் 40 ரூபா கொடுத்தான் இல்லையா, அந்த வட்டி கணக்கை தனியாக கொடுக்கணும். தனியாக கொடுத்தது போக மீதி இருக்கிற தொகை அதை வச்சுட்டு தான் வந்து அவன் இந்த வாரம் பூரா வாரத்துக்கு ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு வேணுங்கிற ரேஷன் கம்பளி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் போய் இவன் கணக்கு தீக்கணும். அங்கே போனால் பொய் கணக்கு எழுதுவாங்க. செட்டியார், நாயக்கமார், இப்படி எல்லாருமே வந்து கம்பளி விற்கிறவங்க, மளிகை சாமான் விற்கிறவங்க, ரேஷன் விற்கிறவங்கன்னு தனித்தனியாக இருப்பாங்க. பொய் கணக்கு வேணும்னே எழுதுவாங்க. அவங்களும் ஏன் அவங்களும் மேஸ்திரி ரைட்ரு யார்கிட்டையும் நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவான், காசை கொடுத்து சரி செஞ்சு வச்சுருப்பான். அப்போ நீ எத்தனை கணக்கு சொன்னாலும், எத்தனை போய் கணக்கு சொன்னாலும், அவன் வாங்கினது 10 ரூபாயா தான் இருக்குது. இவன் சொல்லுவான் 80 ரூபா போய் கணக்கு சொல்லுவான். அவன் கையில் இருக்கிறது 40 ரூபாயா தான் இருக்கும். அப்போ அந்த 40 ரூபாய் அவன் கொடுத்துட்டு நகரில் அப்படின்னா அடுத்த வாரம் அவனுக்கு ரேஷன் கிடையாது. அவன் ரேஷன் கொடுக்கறதே கம்மியாக தான் கொடுப்பான், அதுக்கு மேலே தரமாட்டான். மாட்டுக்கறி வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க. அதை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், அது இல்லாமல் இருக்கவும் முடியாது, சில பேர் வாங்கிக்குவாங்க. அப்போது இதெல்லாம் கணக்கு பார்த்து தீக்கும்போது அவன் கையில் 1 ரூபாய் கூட மிச்சம் இருக்காது. அவன் போட்டுக்கறக்கு சேலை துணிமணி கூட வாங்கிக்க முடியாது, அந்த லெவலுக்கு ஆக்கிடுவாங்க. அப்போ ஒரு வருஷம் பூரா வேலை செஞ்சு வருஷ கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எதுவுமே அவனுக்கு மிஞ்சாது. சரி, இடையில தப்பிச்சு தான் போகிறான்னு வைங்களேன். தப்பிச்சு போனால் கீழே இறங்கணும் இல்லையா, மலையிலேருந்து கீழே இறங்கினா அந்த ஒரு ஜங்ஷனில், பொள்ளாச்சி ஜங்ஷனில் 2 பேரை வச்சுருப்பாங்க. வெள்ளைக்காரத்தோட ஒருத்தர் உட்காந்துருப்பான், ஒரு வைத்தியர் உட்காந்துருப்பான், ஒரு டாக்டர் உட்காந்துருப்பான். அவங்ககிட்ட பாஸ் கட்டிட்டு தான் நீ போகணும். ஏன்னா இங்கே எஸ்டேட்லேருந்து அவன் ஒரு பாஸ் கொடுப்பான், நீ தப்பிச்சு போகிற, நீ போகிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டே அப்படின்னு ஒரு பாஸ் கொடுப்பான். அந்த பாஸ் இல்லைன்னா நீ அங்கேருந்து கடந்து போக முடியாது. அந்த இடத்துக்கு நீ போயிட்டீங்கன்னா ஒரு மேடு இருக்குது, அந்த மலை இருக்குது, அந்த மலை ஏறி மறுபடியும் ஒரு பல்லை இறங்கணும். அதை யாராலும் ஏறவும் முடியாது, அந்த படத்துலேருந்து இறங்கவும் முடியாது. அது இறங்கிறதுக்குள்ளே இவனுங்க பார்த்து பிடிச்சி போடுவாங்க. இந்த 2 ஆளை தாண்டி நீ இங்கிருந்து தப்பிச்சு போயவே முடியாது. அப்படி ஒரு வேலை போகிற கீழே இறங்கி நீ தப்பிச்சு போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் பிடிச்சிட்டு வந்தான்னா அடித்த நிமிஷம் அவனை அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறத விட ரொம்ப மோசமான நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. ஒரு சில சமயம் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இங்கே நம்ம ஆளுங்க ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம நாட்டில் அவன் வணிகம் செய்கிறதுக்காக வந்தவன் வந்து நம்மளுடைய அறியாமை பண்ணி எங்கே அடித்தா எங்கே இவன் வீழுவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் கற்றுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், நம்மளை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து உட்காடுறான். நம்ம நாட்டில் நம்மளையவே கூலி வாங்கிட்டு கூலியாளர்களாக வச்சுக்கிட்டு நமக்கே ஒரு சட்டம் போடுறான். இந்த இந்தியன் பிளான்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அதில் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அதில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த கூலி வேலை செய்கிறாங்க இல்லையா, இவன் வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படுறான். இந்தியர்களாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப சோம்பேறித்தனம் படுறாங்க, வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, வேலை செய்யாமல் கூலி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின்படி வேலை செய்யாமல் லீவு போட்டாலோ அல்லது வேலையிலிருந்து தப்பிச்சு போனாலோ அவனுக்கு 4 அணா வந்து அபராதம். அப்போ இருந்த காலகட்டத்தில் 4 அணா அபராதம். அப்படி இல்லைன்னா 14 நாள் சிறை தண்டனை. அப்படி இல்லாமல் நீ என்ன பண்ணலாம், மாஜிஸ்ட்ரேட் அந்த ஆணையிட்ட நீ கொண்டாந்து வாரண்டோ சம்மனோ கொடுத்து அவனை கொண்டாந்து அந்த கோர்ட்டில் நிறுத்துனீங்க அப்படின்னா அவனுக்கு 50 ரூபா ஃபைனு. அது இல்லாமல் சிறை தண்டனையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவனுடைய சம்பளத்தில் பிடித்தமும் இருக்குது. இந்த தண்டனையெல்லாம் வந்து சட்டமாக ஏற்றப்பட்டு வச்சுருக்காங்க. யார், ஆங்கிலேயர் நமக்கு போட்ட சட்டம். நம்ம நாட்டில் உட்காந்துட்டு நம்மளையே கூலியாளாக வச்சுக்கிட்டு அவன் நமக்கு சட்டம் போட்டு அந்த சட்டத்திலேயே நம்மளையே தண்டிச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறான். இந்த இடத்துல அப்பாவு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அங்கே தான் வந்து அவங்க பேசுங்க, நம்மளுடைய தன்மை அங்கே வெளிப்படுதுங்க. நம்மளுடைய ஆத்திரம் அந்த இடங்கள்ல அவனுக்கு வெளிப்படுது. நம்ம வயிற்று பொழப்புக்காக இங்கே கூலியாக வேலை செஞ்சோம், இப்போ நம்ம மேஸ்திரி ஆகிட்டோம், இப்போ நம்ம கீழே அவனுங்களை அடித்து கொடுமைப்படுத்த வேண்டியதாக இருக்குது.
இது எப்படின்னா வெள்ளைக்காரனுங்க அங்கேருந்து நம்மளை வந்து நம்மளை போட்டு அடிக்கிறானுங்க. கூலி ஆளுக இல்லை, கூலி ஆளுக நல்லா வேலை செய்யல, நம்மளை போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க. நமக்கே அவனுக்கு மரியாதை தரதில்லை. இவனுக்கு எப்படி நம்ம மரியாதை தர்றது? இவனுங்களை நம்ம அடித்தாதான் இவனுங்க வேலை செய்கிறானுங்க. அப்போ தான் நம்ம வஞ்சிக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்க முடியும். இப்படியே இருந்தாங்க பாரு. அவன்லாம் இந்த உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது உயர்ந்த பதவிகளில் அவனுடைய ஆளுகளை தான் அவன் வச்சுருந்தான். நம்ம இந்தியர்கள் யாருமே உயர்ந்த பதவியில் இல்லை. ஆனால் நம்ம இந்தியர்கள் எவ்வளோ அறிவாளிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போவும் அமெரிக்காவில் வல்லரசு ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய யோசனையாக இருந்தாலும் அங்கே இருக்கிற நிறைய இந்திய இளைஞர்கள் அங்கே அதிகம். கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண். அங்கே ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க அமெரிக்காவில். இது மாதிரி உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே தமிழர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்குது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் அந்த வளர்ச்சி இல்லாமல் போச்சு? நம்ம ஏன் இன்னும் வல்லரசாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறத நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை இல்லையா? ஆங்கிலேயர் அங்கேருந்து வர்றான், நம்ம சாதியால் பிரிஞ்சு கிடக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. நம்மளுடைய அறியாமை என்னங்கிறது தெரிஞ்சுது. எங்கே மிதிச்சா எங்கே இவன் விழுவான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. அதை வச்சு அவன் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறான், வந்து எஸ்டேட்டில் உட்காரான், அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். அந்த மலை யாருக்கு சொந்தம்? நமக்கும் சொந்தம் கிடையாது. இயற்கை யாருக்குமே சொந்தம் கிடையாது. இயற்கையை நம்ம சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது. ஏன் வீடு இது ஏன் மண்ணு சொந்தம் கொண்டாடு? அந்த மண் யாருக்கும் சொந்தமானது கிடையாது. நம்ம ஆதியிலிருந்து இருக்கிறோம். அதனால் இது என்னுடைய மண் அப்படின்னு சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக நம்ம மாறிட்டோம். இயற்கையை சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நான் ஆங்கிலேய இது என்னுடைய எஸ்டேட்டு நாம் அங்கே உட்காந்து நமக்கு அவன் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே சொல்கிறாங்க அந்த உயர்ந்த பதவியில் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கூட்டல் கழுத்தல் கூட தெரியாது. இந்த நாவலில் வருது. அங்கேருந்து அவனுடைய பிரிட்டிஷார்லேருந்து அவனுடைய ஒரு ஆளை கூட்டி வந்து வைக்கிறான், மேனேஜர் பதவியில் வைக்கிறான். அவனுக்கு கூட்டல் கழித்தல் கூட தெரியாது, பெருக்கல் வகுத்தல் கூட தெரியாது. அவன் என்ன பண்ணுறான்? என்னையை பெரும்பாலும் அடித்து வேலை வாங்குறானும்ல. நான் சும்மா நிற்கிறேன், வேலை செஞ்சு போட்டு அப்போ தான் எந்திரிச்சு பார்த்த கூலி ஆளுக வேலை செய்கிறவளான்னு பார்க்க வந்தேன். என்னையை அடித்து அவமானப்படுத்திட்டான், எனக்கு அசிங்கமாக போச்சு அப்படின்னு தண்ணி அடிச்சுட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜரை வந்து சொல்கிறாங்க, அந்த ஆங்கிலேயன் உயர்ந்த பதவியில் நம்ம இந்தியர்கள் யாருமே இல்லை, அங்கே இருக்க பூரா ஆங்கிலேயன் தான், அவனுக்கு கணக்கு வழக்க கூட தெரியாது. ஆனால் நம்ம ஆளுக அவ்வளோ அறிவாளிகளாக இருக்காங்க, ஆனால் இவனுகிட்டெல்லாம் வேலை செஞ்சு பிழைக்கிறோம்னு நமக்கு தலையில் எழுதியிருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எந்த இடத்துல நம்மளுடைய அறியாமையை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நமக்கு அறிவு இருக்குது, அதே சமயம் சாதி பெருமையை சாதி கௌரவத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம இன்னுமே வந்து அடிப்படையில் அடிமைகளாக அடக்குமுறைக்கு ஆட்பட்டவர்களாகவே இருக்கிறோம். ஒன்று பணத்துக்கு பயப்படுறோம், அறிவை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், கல்வியை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், எல்லா நேரங்களையும் பகுத்தறிவுவாதிகளாகவும் இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் சாதிய பெருமைகளால் நம்ம கீழே போயிடும். இன்னொன்று பணம் படித்தவங்களுக்கு பயந்துக்கிறோம். பணம் இருக்குன்னாலே அவன் பணக்காரன்டா அப்படின்னு அவன் மேலே நமக்கு பயம் வந்துடுது. அவன் பணம் படித்தவனா இருந்தால் என்ன, ஏழையாக இருந்தால் என்ன, அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்றதே கிடையாது இல்லையா? அது ஒரு மேஜர் மிஸ்டேக்காக நம்மகிட்ட இருக்குது. ஆங்கிலேயன் அந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கனா இருக்கான். அவன் எளிமையாக, அவனுக்கு அறிவெல்லாம் கிடையாது, ஆனால் நம்மளுடைய அறியாமை எப்படி பயன்படுத்தணுங்கிறத அவன் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தான். அதனால தான் அவன் எஸ்டேட்டில் முதலாளியாகவும் நம்மெல்லாம் கொத்தடிமைகளாகவும் அடிமைகளாகவும் அங்கே அடிமைப்பட்டு கிடந்திருக்கிறோம். இப்போ இந்த நாவல் இப்படியே போயிட்டுருக்குது. இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வள்ளியும் கருப்பனும் 1 வருடம் கழிஞ்சிச்சு. அவங்களுக்கு 1 வருடத்தில் எதுவுமே மிச்சமாகலை. 2வது வருடமும் வருது. 2வது வருடம் என்ன ஆகிறா? வள்ளி மலேரியா காய்ச்சலுக்கு ஆட்படுறா. அவளுக்கும் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. 2வது வருடமும் அவர்களால் போகவே முடியல. சொற்பம் பணம் மட்டும்தான் அந்த வருஷ கடைசியில் அவங்களுக்கு மிச்சமாகுது. அதுவுமே அவங்களுடைய துணி செலவுக்கு மட்டும்தான் ஆகும். அதை வச்சிடறாங்க. 3வது வருடம் எப்படியாவது வேலைக்கு போயிடலாம்னா 3வது வருடம் வள்ளிக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுது. இருக்கும்போது 2வது முறை அவள் வந்து கருவுறா. 9 மாதம் ஆகிருச்சு. அவள் வந்து 9 மாதத்தில் வந்து அங்கே அட்மிட் ஆகிறான். அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அந்த 2ஆம் வருடத்துலேருந்து 3ஆம் வருடம் காலத்துக்குள்ள இடையில தான் வந்து என்ன ஆகுதுன்னா, பார்பர் அப்படிங்கிற தலைமை வெள்ளைக்காரன் வந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வயிட்டுக்கு மேலே, சரிங்களா? அப்போ வயிட்டுக்கு மேலே இருக்கும்போது தான் வந்து ஒரு கட்டத்தில் சொல்கிறான், இங்கே பிஎஸ் டானியல் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து டாக்டர் கதாபாத்திரத்தில் வரார். உண்மையாகவே அங்கே டாக்டராக பணியாற்றணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, தலைமை மருத்துவராக அவர் எஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த சமயம். அப்போது இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து தலைமை மருத்துவராக அனுமதிக்கப்படுறாரு. அப்போ பார்பர் அவர் வந்து சொல்கிறாரு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போது நம்ம எவ்வளோ பெரிய போராளிகளாக இருக்காங்க, நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. காங்கிரஸ்காரர்கள் இப்போ தீவிரமாக போராளிகளாக இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, அந்த பார்பர், அந்த வெள்ளைக்காரன் வந்து சொல்கிறார், டேய் ஊருக்குள்ளே காங்கிரஸ்காரனுங்க அதை எதாவது தேயிலை எஸ்டேட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பரப்பிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு ஏதாவது இங்கே சட்டபூர்வமாக வந்து ஆய்வு செஞ்சாங்கன்னா தொலைஞ்ச நம்ம இங்கே இருக்கவே முடியாது, பெரிய பொருளையாக பழப்பி விட்ருவானுங்க. நீ என்ன பண்ணு, இங்கே இருக்க கம்பவுண்டரை தூக்கிட்டு, மெயினாக அந்த ஆஸ்பத்திரியை தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பவுண்டர் படிக்காத பையனை தூக்கி வேற எங்கேயாவது மலையில் போட்டு நீ என்ன பண்ணு, படித்த ஒரு வைத்தியராக கொண்டாந்து இங்கே வை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து சொல்கிற அளவுக்கு உள்ளே வந்து நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். மலையில் இருக்கக்கூடிய நம்ம தொழிலாளர் மீட்கிறதுக்காக ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார் PS டேனியல். இப்போ இந்த நாவலை இங்கே நான் பேசுறது ரொம்ப பொருத்த முடியாதா இருக்கும். எப்பவும் மண்டபத்தில் நடக்கும் இந்த நிகழ்வு, ஆனால் இன்னைக்கு அரசு ஊழியர் சங்கத்தில் நடக்குது. இந்த தொழிலாளர் சங்கம் வந்து உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு PS டேனியல். அதே மாதிரி இந்த நாவலினுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து தான் பாட்டாளி மக்களினுடைய வேதனைகளையும், அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலித்துகளுக்கான படைப்புகள், அவர்களுக்காக உரிமையை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற உணர்வும் இந்த நாவலினுடைய தொடக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த நாவலை இன்னைக்கு பேசுறதும் இந்த இடத்துல பேசுறதும் ரொம்ப உத்தமமாக நான் நினைக்கிறேன். அப்போது இந்த இடத்துல PS டேனியல் வர்றாரு. PS டேனியல் வந்து மருத்துவராக நம்ம வால்பாறை எஸ்டேட்டில் நியமிக்கப்படுறார். அங்கே அவர் வந்ததுக்கப்புறம் சலாம் ஐயா, சலாம் துறைகளே அப்படின்னு இவங்களாம் சொல்கிறது புதுசாக இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரியான எஸ்டேட்டில் இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சதே இல்லை. அப்போ இந்த அப்பாவும் இந்த ரைட்ரு இவங்கெல்லாம் வந்து சொல்லி பார்க்குறாங்க. அவர் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. நான் யாருக்கும் சலாம் ஐயா, சலாம் துறைகளே சொல்ல மாட்டேன். செருப்பு போடக்கூடாது. அந்த வெள்ளைக்காரன் துறைகளுக்கு மத்தியில் நீங்கள் செருப்பு போடவே கூடாது. போட்டிங்கன்னா அன்றைக்கி செத்தைங்க அப்படியான ஒரு தண்டனை அங்கே கொடுப்பாங்க. அப்போ இவர் அதெல்லாம் வந்து எதிர்த்து பேசுகிறாரு. மருத்துவமனையை சீரமைக்கிறாரு. அங்கே இருக்கவங்களுக்கு நல்ல முறையில் வைத்தியம் பார்க்குறாரு. மருந்தை வரவழைக்கிறாரு. இவன் படித்தவன். இவனை நம்ம பகைச்சிக்கிட்டா நம்மளுடைய புலவாக்க எல்லாம் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுனால ஒயிட்டு சில நேரங்களில் கசந்தோ கசக்காமையோ இவனுக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் நம்ம PS டேனியலுக்கு வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போ வள்ளிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது. ஆஸ்பத்திரியில் அனுமதி செய்கிறாங்க. அங்கே சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. முதல்ல கம்பவுண்ட் இருக்கும்போது நம்ம தான் சோறு பொங்கி கொண்டு போய் கொடுக்கணும் ஆஸ்பத்திரியில். இப்போ அங்கே எல்லா வசதிகளும் உருவாக்கப்படுது. அங்கே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் துணையாளும் போடப்படுறாங்க. இப்போ இந்த விஷயமெல்லாம் நடக்குது. வள்ளிக்கு ரொம்ப முடியாமல் போகுது. 3வது வருஷம் காலகட்டம் இது. சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கருப்பன் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் இந்த தடவை எப்படியாவது வள்ளியை பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தையும் அவளும் நானுமாக 3 பேராக ஊருக்கு போயிடணும். இனி ஒரு தடவை கூட இந்த எஸ்டேட் பக்கம் காலடி வச்சே படுக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். தீவிரமாக மழை தண்ணி பார்க்காம வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த வருட கடைசியில் அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கவே முடியாது. இடையில இந்த மழை காலங்களில் மழையெல்லாம் பொழியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதனுடைய குளிர் எப்படி இருக்கும். நம்மளால இந்த குளிரே தாங்க முடியல. மார்கழி மாதம் காலையில் எந்திரிக்கிறக்கே 10 மணி ஆகுது. விடுமுறை நாட்களாக இருந்தால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு அப்படி சினுங்குறோம் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கை மிக எளிதானாக இருக்குது. அடிப்படை உரிமைகள்லாம் நமக்கு கிடச்சிச்சு. அடிப்படை தேவைகள் திங்கிறதுக்கு சோறு இருக்குது, போட்டுக்கிறதுக்கு துணி இருக்குது, இருக்கிறதுக்கு வீடு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. இவ்வளவு இருந்தும் இது எனக்கு இல்லைன்னு புலம்புறது ரொம்ப நவீன புலம்பல்களாக மாறிச்சு நம்மளுடைய புலம்பல்கள்லாம். அடிப்படை புலம்பல்கள்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த குளிர்காலங்களில் மழை பெய்தல், அந்த மழை பெய்யல சொட்டவே அவங்க வேலைக்கு போகணும். அந்த கம்பளி போட்டிருப்பாங்க. வெயிலே கிடையாது மலைகளில். எப்படி காயும் கம்பளியும், அந்த கம்பளி போர்வை, அந்த சொற்று எப்படி காயறக்கெல்லாம் வழி இல்லை. போட்டுட்டு மழையில் நனைஞ்சதுன்னா அதை பிழிஞ்சு அதே ஈரத்தில் என்ன பண்ணணும், அதை போட்டுட்டு அடுத்த நாள் நீ வேலைக்கு போயே ஆகணும். அந்த வேலைக்கு போகிற இடத்துல அந்த தேயிலை தோட்டங்களில் நிறைய அட்டை பூச்சிகள் இருக்கும். சாதாரண புழுவை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். என்னடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈரத்தில் நடக்க மாட்டோம், நசன்னு இருக்கும். ஏன்னா நான் அப்படித்தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு ஈரம்னாலே பிடிக்காது. செருப்பு ஈரமாக இருந்தால் கூட நசன்னு இருக்கேன்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட சூழலில் அந்த அட்டை புழுக்களுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த பெண்களுடைய கால்களில் அந்த அட்டை ஏறும். அது வலிக்காது, கடிக்காது. ஆனால் வந்து அது இருந்த இடம் இருக்குல்ல, ரத்தம் அப்படி ஒழுகிக்கிட்டே இருக்கும். வள்ளிக்கு போன புதுசில் ஒரே அருவருப்பாக இருக்குது. அந்த அட்டையை பிடிக்க முடியல. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு அருவருப்பாக இருக்குது. ஆனால் அது அத்தை வலிஞ்சுக்கிட்டே இருக்குது காலில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் ஏற்கனவே பழகிருப்பாங்கல்ல பெண்கள், அவங்க அந்த அட்டையை அவளுடைய காலிலேருந்து எடுத்து பிச்சு தூக்கி போடுவாங்க. நாள் பூரா அந்த அட்டை காலில் ஏறிக்கிட்டே இருக்கும். நிற்கக்கூடாது. நீ நின்று குடிஞ்சு அந்த அட்டையை எடுத்தீங்கன்னா பின்னாடியே பேரம்பில் அடிப்பான் மேஸ்திரி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் பயங்கரமாக கெட்ட வார்த்தையில் பேசுவான். அந்த வார்த்தையில் காதல் நம்ம கேட்கறக்கே கூசும். நம்ம பேசணும்னு நினச்சாலே வருத்தப்படுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகள் எடுத்த முன்னாடியே அந்த கெட்ட வார்த்தையில் தான் அந்த பெண்களை வந்து திட்டுவான். அந்த காலில் அந்த அட்டை ஏறிச்சு இல்லையா, அதோடவே வந்து அந்த ரத்தம் ஒழுக காலெல்லாம் அப்படியே ரத்தம் வடியும். அந்த வடியதோடவே அந்த தேயிலையை பறிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும், பொழுதோடு வந்து கணக்கு காட்டணும். அது பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பவுண்டுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான கணக்கு இருக்கும் தேயிலைக்கு. அதையெல்லாம் அவங்க பண்ணணும். அதில் ஒரு வரி போட்டிருப்பாரு, குளிர் வந்து எலும்புகளில் ஊடுருவுகிறது அப்படின்னு அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருப்பாங்க. எலும்பு நமக்கு மேலே தசைகளில் படுதுங்க. அந்த குளிரையே நம்மளால் தாங்க முடியல. அந்த குளிர் மலைகள் இருக்கிற குளிர் எப்படி இருக்குதுன்னு அவங்க எலும்புகளில் ஊடுருவுகிறது அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருப்பாங்க. நம்ம அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு உள்வாங்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இந்த 3 வருடம் இத்தனை சித்திரவதைகளுக்கு இடையில இன்னும் நிறைய சித்திரவதைகள் இருக்குது. அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எப்படி ஒன்றுமே பிடிபடலை. அப்போ இந்த வருடம் எல்லாம் கழித்து 3வது வருடம் வள்ளியை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வைக்கப்படுறா. இப்போ கருப்பனும் வள்ளியும் ஊருக்கு போகிறாங்களா இல்லையா, வள்ளி பொழைச்சாலா இல்லையா, வருட கடைசியில் 3வது வருட இறுதியில் அவங்களுக்கு எவ்வளோ கையில் பணம் தேருச்சு அப்படிங்கிறதோட இந்த கதை வந்து முடிவடைகிறதாக இருக்குது.
பிரிட்டிஷினுடைய ஏகாதிபத்திய காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம் அப்படிங்கிறதையும் இந்த நாவலில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த நாவலை படிக்கும் பொழுது மிக உருக்கமாக எனக்கு இருந்தது. இது நான் இப்போவும் நான் குடிக்காமல் இல்லை, டீ குடிக்கிறேன். டீ குடிக்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றதில்லை, அது ஏன்னு தெரியல. டீ குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஏதாவது போய் உட்காந்துருக்கும் போது அடடா நம்ம அந்த நாவல் படித்தோம், அந்த நாவலில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இல்லையா. ஆனால் இப்போது நம்ம சாதாரணமாக போய் ஒரு 15 ரூபா 12 ரூபா கொடுத்து அந்த டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம். அந்த டீயிலேயே நமக்கு நாளே நகர மாட்டேங்குது. ஆனால் அந்த டீ கூட இல்லாமல், அந்த கஞ்சி கூட இல்லாமல், டீனா என்னென்ன தெரியாமல் வாழ்ந்தாங்க அந்த மலைகளில். இப்போவும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை உரிமைகளுக்கு அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய உரிமைகள் இன்னும் கிடைக்காம இருக்குது. அவங்க இப்போது தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்படக்கூடியவர்களாக இருக்காங்க. இலங்கை வாழ் மக்கள் நிறைய தேயிலை தோட்ட விவசாயிகளாக கூலிகளாக இருக்காங்க. இப்போது அங்கே தேயிலை வியாபாரம் குறைஞ்சிருச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இப்போ அவங்க இத்தனை வருடமாக நாங்கள் இங்கே தேயிலையை நம்பி தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், இங்கே எங்களுக்கு அடிப்படை உரிமையே இல்லை, இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இங்கேயே எங்களை விட்டு துரத்துனா நாங்கள் வேறு எங்கே போய் வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வருது. இந்த பாடின்னு சொன்னோம் இல்லை, அந்த இடம் வீடுகள் இருந்தாங்கன்னு, அங்கே அவங்க பாத்ரூம் வசதியில் இப்போவும் இல்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இப்போவும் டாய்லெட் வசதியோ இல்லை அவங்களுக்கு குளிக்கிறதுக்கான வசதியோ தனியாக எதுவுமே கிடையாது. அங்கே அந்த சேறு சகதியமாக இருக்க மண்ணு தர சொன்னோம்ல, அங்கே தான் அவன் யூரின் போய்க்குவான், அங்கே தான் மோசன் போய்க்குவான், அங்கே தான் குழந்தைகள் வாந்தி எடுத்துக்கும். இது எல்லாம் அந்த இடத்துக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கிறதே குட்டியோட அந்த இடத்துல தான் அவன் படுத்துக்கவும் செய்வான். இந்த சுத்தம் அவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அங்கேயும் சாதி இருந்தது. இத்தனை தொழிலாளர்கள் நடந்தும் இத்தனை கொடுமைகள் காட்பட்டும் அங்கேயும் சாதியை பேசினா நம்ம ஆள் போய். ஏன்னா இங்கே எல்லாருமே நம்ம சாதிக்காரன் தான், அந்த ஓரத்தில் இன்னொரு சாதிக்காரங்க இருக்காங்க, அவங்க நமக்குள்ளேயெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க. அவங்க தனியாக ஒரு லைனுக்கு போயிடுவாங்க, நம்ம தனியாக ஒரு லைனுக்கு இருந்துவோம். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுமை நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு அங்கேயும் போய் சாதியை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஆளுங்க எல்லா பக்கமும் சாதியின் ரீதியாக அடக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய குறை அதுதான். நம்ம எந்த இடத்துல அறிவாளியாக இருக்கிறோமோ அதை விட பயங்கரமாக அடிமை தன்மைகளையும் மூட நம்பிக்கைகளையும் வெட்டி கதை பேசிட்டு வெட்டி கௌரவம் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நாவல் மூலியமாக நம்ம வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும். வரலாற்றை பேசுகிறது ரொம்ப மகிழ்வான விஷயம். ஆனால் நம்மளுடைய இந்திய மக்களினுடைய இரத்த வரலாற்றை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். கிட்டத்தட்ட நான் இப்போது முதல்ல ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி 24 99வது வருடத்தில் இது பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 10 நாட்களில் முடிஞ்சிடும் 100வது ஆண்டு இது இல்லையா. நம்ம டீ இப்போ ரொம்ப மேன்மையாக குடிச்சிட்டு இருக்கிறோம். கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, கார்ப்பரேட் கம்பெனிஸ் எவ்வளோ தீவிரமாக நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அங்கேருந்து ஒருத்தக்காரன் இங்கே நம்மளை அடிமைப்படுத்தி அவன் வளர்ந்துக்கிட்டான். இப்போவும் அதுதான் நடக்குது. நிறைய அரசு அலுவலகங்கள் அரசு நிறுவனங்கள் எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டுருச்சு இல்லையா. தனியார் மயமாக்கப்படும் போது அங்கே இருக்கவே நம்மளே வேலை செய்வான். மல்டிநேஷ்னல் கம்பெனி எம்என்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறையா கம்பெனிகள் வச்சு. இப்போ நம்ம ஆளுங்க நல்லா படிச்சுட்டு நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே தான் வேலைக்கு போகிறாங்க, ஐடியில் வேலை செய்கிற பல லட்சம் சம்பளம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க பேசிக்கிறாங்க இல்லையா. அங்கே போனால் அவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறக்கு ஒரு இடம், டீ குடிக்கிறக்கு ஒரு இடம், எல்லா வசதிகளும் அவன் செஞ்சு கொடுத்துட்றான். இப்போ இவங்க கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினாங்களா, கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினா வேலைக்காக ஆங்கிலேயனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷாருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ வர மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு என்ன வசதி வேணும், நீ நல்லா ஓய்வு எடுக்கணுமா ஓய்வு எடுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் உன் மைண்டை உன்னுடைய அறிவை என்ன பண்ணு எனக்கு பயன்படுத்து அப்படின்னு உன்னுடைய அறிவை நம்மளுடைய அறிவியெல்லாம் அவன் பயன்படுத்தி கொள்கிறான். அவனுடைய நாட்டில் அவனுடைய கம்பெனி அவனுடைய ப்ராடக்ட்ஸை நல்லபடியாக விற்கிறான். நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்காமல் நம்மளுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அடிப்படை வியாபாரங்கள் எல்லாமே அடிப்படை மரபுகள் எல்லாமே நலிவடைஞ்சு போய் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இல்லையா. நம்ம நிறையா பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கூட கவர்மெண்ட் அதை காட்டிலும் பொது வெளியில் போடுறவங்க எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் அதிகம். அங்கே கொடுக்குற சம்பளம் அதிகம். நம்ம கவர்மெண்ட் வேலைகளை பிடிக்க முடியறதில்லை. ஏன்னா அங்கேயும் லஞ்சம் ஊழல். கரெக்ஷன்லையும் கூட 500க்கு 501 மதிப்பெண் பொது தேர்வில் ரிசல்ட் வர ஒரு பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா. படித்த பேராசிரியர்கள் மதிப்பீடு செய்கிறாங்க. 10வது படிக்கிற ஒரு பொது தேர்வில் 10வது படிக்கிற ஒரு பெண்ணுக்கு 500க்கு 501 மார்க் வருது. 600க்கு 600 வாங்கின ஒரு பெண்ணை நம்ம பேசின அளவுக்கு அந்த ரிசல்ட்டில் 500க்கு 501 11 வந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அலற அந்த பெண்ணுடைய குரலை நம்ம கேட்காமலே போயிட்டோம் இல்லையா. இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் நிறைய நம்ம மறந்துடுறோம். அடிப்படையில் நம்ம எங்கே விழுந்து கிடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாதான் நம்ம எழுதுறதுக்கான ஒரு சூழல் வரும். தயவு செய்து உங்களுக்கு முன்னாடி நடக்கிற உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அதை கேள்வி கேட்கலைனாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேசவாது செய்யுங்க. அந்த பேசுதல் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு புரட்சியாக வெடிக்கும் அப்படிங்கிறதா
உண்மை. இந்த இடத்துல ஒரே ஒரு வாசகத்தை சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாவலில் ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து மேலே ஆரம்பிக்கும்போது, அந்த பகுதி ஆரம்பிக்கும்போது மேலே ஒரு வாசகம் கொடுத்துருப்பாங்க, ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பாங்க, கொட்டேஷன். மிக அருமையாக இருக்கும். அந்த வார்த்தைகளை எங்கேயுமே நம்ம தேட முடியாத அளவுக்கான ஒரு மிக அருமையான வார்த்தையாக இருக்கும். அந்த 4 வார்த்தை போதும் அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் ஒரு வாசகம், மனிதன் உலகிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு மிருகம் அப்படின்னா அது மனிதன்தான். உலகிலேயே வெட்கப்பட தேவை இருக்கிற ஒரு மனிதன் தான், ஒரு மிருகம்னா அதுவும் மனிதன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உலகிலேயே வெட்கப்பட வேண்டிய மிருகம்னா அது மனிதன் தான், வெட்கப்பட தேவை இருக்கிறவனும் மனிதன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று விஷயம், ஆங்கிலேயர்கள் இதே மேற்கொள்ள கொட்டேஷனில் வரும், ஆங்கிலேயர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், இந்தியர்கள் நாங்களும் லஞ்சம் வாங்குகிறோம், நாங்கள் வாங்குகின்ற லஞ்சத்துக்கு ஏற்ற வேலையை செய்கிறோம். ஆங்கிலேயர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள், ஆனால் அவர்கள் வேலை செய்வதே இல்லை, வேலை செய்ய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை என்று கைவிரித்து விடுகிறார்கள் அப்படின்னு. எந்த இடத்துல பாருங்கள், லஞ்சம் வாங்கினா கூட நம்ம நேர்மையாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறோம். ஆனால் அவன் லஞ்சம் வாங்கினாலும் அவன் விஷயத்தில் அவன் தெளிவாக இருக்கிறான். அப்போ எந்த இடத்துல நம்ம அடிமைப்பட்டு கிடைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.